தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. அப்போ இனிமே பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்களா? இனிமே பெண்கள் மீது வன்முறை நடத்தப்படாதா? ஈவன் ஆண்கள் மீதும் வன்முறை நடத்தப்படுது. இருந்தாலும் இந்த கேள்விகள் எல்லாம் இரண்டாவது இருக்க, யாரு தப்பு பண்ணாலுமே உண்மையா தப்பு பண்றவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை சொல்லும் போது இந்த பஞ்ச் டயலாக தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்தையும் அம்புட்டும் தப்பு தப்பா பேசி வச்சிருக்காரு. அப்போ உண்மை என்ன நடந்துட்டு இருக்கு விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த மே 28 தமிழகத்துல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு தொடங்கப்படும்னு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல காலையில அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் அவருடைய இல்ல புதுமனை புகுவிழா, இந்த விழா திருப்புன்னு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த விழாக்கு போகணுமா இல்லைன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை திறந்து வைக்கணுமான்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த விழா பெருசா தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை ரத்து செஞ்சுட்டு அங்க பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு அந்த விழாவை சிறப்பு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ஜூன் 9 அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட தொடக்க விழா நடந்திருக்கு. சரி, இந்த விழா நடந்துடுச்சு. இதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பாதுகாப்பா இருப்பாங்களான்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கத்துல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல 93 வயது பாட்டி. யோசிச்சு பாருங்க, 93 வயது. அந்த 93 வயது பாட்டிக்கு என்ன தெரியும்? அவங்களால பேச முடியுமா? எழுந்து நிக்க முடியுமா? அவங்க கிட்ட என்ன அப்படி ஆபாசமா தெரியுது அப்படிங்கிறது தெரியல. 2 மாச குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த 93 வயது பாட்டியுமே. அந்த பாட்டியை விட்டு வைக்காம அதே ஊரை சேர்ந்த, கடலூரை சேர்ந்த ஒரு நபர் அவங்களை வன்கொடுமை செஞ்சு அவங்களை நாசமாக்கியிருக்காங்க. அவங்க போட்டிருந்த அந்த நைட்டி இருக்கு இல்லையா, அந்த நைட்டியை வரைக்கும் கொடூரமா கிழிச்சிருக்காங்க. வீட்டுல ஆள் இல்லாம தனியா இருந்த அந்த 93 வயது பாட்டிய. இது ஒரு பக்கமா நடந்துட்டு இருக்கு. அப்ப இனிமேலும் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனி மனித ஒழுக்கம் தான் அப்படின்னு நான் சொல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் நேத்தைக்கு இந்த தொடக்க விழாவில பேசியிருக்காரு. அப்போ அது நாரவாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இதே வாய் தான். எப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பா இல்ல, குழந்தைகள் பாதுகாப்பா இல்ல, வயதான பாட்டி வரைக்கும் பாதுகாப்பா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டாரு. டிஎம்கே கவர்மெண்ட் பெண்கள் பாதுகாப்பா இல்லாததுக்கு காரணம் டிஎம்கே கவர்மெண்ட் தான். அதாவது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுறவங்க நேர அறிவாலயத்துக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்பி அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு, நான் இந்த நாள்ல இந்த நேரத்துல இப்படி ஒரு வயசான பாட்டியை இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி லெட்டர்லாம் எழுதி கொடுத்து அந்த கடிதத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி பேசின அதே வாய் தான் நேற்றைக்கு இதுக்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனி மனித ஒழுக்கம் பத்தி பேசுறதுக்கு தாவேகாவுக்கு என்ன அருகதை இருக்கு? நான் சீரியஸா இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இதை தாவேகா தலைவர் விஜய் அவர்களே எடுத்துக்கிட்டாலும் தன்னோட சொந்த மனைவியை விரட்டி அடிச்சுட்டு தன்னோட சொந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டினதை அவங்களுக்கு பண்ண செலவுக்கான தொகையை கடன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு நபர், இதுதான் அவருடைய தனி மனித ஒழுக்கமா? சரி, தலைவரை விடுங்க, அடுத்து தொண்டர்களுக்கு வருவோம். டிவிகே தொண்டர்கள்ல ஒருத்தங்க நல்லா பேசுவாங்க, ஆபாசமா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆன்லைன்ல போஸ்கோ வழக்குல போக வேண்டிய எல்லாருமே இப்போ டிவிக்கோட தொண்டர்களா, மாவட்ட செயலாளர்களா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அது குழந்தையா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, வயசான அம்மாவா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்லயே நம்ம அம்மா இதே வயசுல தானே இருப்பாங்க, அந்த ஒரு சென்ஸ் கிடையாது. வாயில வரக்கூடிய வார்த்தையை எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் தனி மனித ஒழுக்கமா? இப்படிப்பட்ட தனி மனித ஒழுக்கம் தான் நாளைக்கு பெண்களை பாதுகாக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த திட்டத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 324 கோடி. 324 கோடி மதிப்புல தனி மனித ஒழுக்கம் காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு
சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கி வச்சிருக்காரு. சரி, இந்த 324 கோடி நீங்க செலவு பண்றீங்களே, அந்த 324 கோடியில அந்த சிறப்பு அதிரடிப்படை காவலர்களுக்கு யூனிஃபார்ம் கூட இலவசமா வாங்கி கொடுக்க முடியாதா? இது நான் சீரியஸா இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அந்த காவலர்களுக்கு சீருடை நல்ல டார்க் ப்ளூ கலர்ல அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வந்து நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான மாதங்கள்ல வெயில் தான் இருக்கும். அந்த வெயிலுக்கு வந்து நம்ம டார்க் கலர் ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா எப்படி வேகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலா வெயில்ல போயிட்டு வரவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ரோந்துல இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு அந்த பெண்களுக்கு டார்க் ப்ளூ கலர்ல ஒரு உடையை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்ம டிராபிக் போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே வெள்ளை கலர் உடை கொடுத்துருக்கோம்? ஏன்னா ஏதோ பைத்தியக்காரங்க வெள்ளை கலர்ல சுத்திட்டு விளையாடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? நம்மளுடைய அந்த வெப்பநிலையை அறிஞ்சுதான் வெள்ளை கலரை நம்ம வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது இந்த டார்க் ப்ளூ கலர் அது ஒரு பக்கமா இருக்க, அந்த யூனிஃபார்மை கூட வாங்குறதுக்கு 2300 ரூபாய் அந்த காவல்துறையினர் கிட்ட இருந்து வாங்கியிருந்திருக்காங்க, அந்த பெண்கள் கிட்ட இருந்து வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ பெண்களை பாதுகாக்க நியமனம் செய்யப்பட்ட காவல்துறையினர் கிட்ட இருந்தே முதல் நாளே ஊழல் அடிச்சிருக்காங்க. 2300 ரூபாய் நீங்க கட்டாயமா கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த சீருடையை வழங்கப்படும். அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு கூட சீருடையை இவங்க 2300 ரூபாய் கொடுத்துதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் மாவட்ட எஸ்பி ஆர்டர் போட்டு இன்ஸ்பெக்டர் இந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் கல்லா கட்டியிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அப்படிங்கிறது கூட தெரியாம தன்னோட பெண்கள் படைக்கு சிங்கப்பன் படைக்கிட்ட இருந்தே 2300 ரூபாய ஆட்டைய போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கே ஆட்டைய போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறாரு புழுகு மூட்டை மாதிரி. ஏன்னா ட்ரோன் பேட்ரோல் யூனிட்டை இந்தியாவிலேயே முதலா அறிமுகப்படுத்துறது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வாய் கூசாம நேத்து பேசுறாரு. இதே ட்ரோன் பேட்ரோல் படையே ஆல்ரெடி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையே பேட்ரோல் படையே அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங்லாம் பார்த்து உருவாக்குனதுதான். அப்படி இருக்கும்போது ட்ரோன் மூலியமா ரோந்து பார்க்கக்கூடிய அந்த பணிகளை 2023 ஜூன்லயே தமிழகத்துல அப்போ டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியில 2023லயே தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையா நான் தான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்கூசாம பேசி வச்சிருக்காரு. சரி, நீங்க வந்து திமுக செஞ்சதை நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க, நீங்க வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டுவீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஹைதராபாத்ல ஏப்ரல் 18, 2026 இந்த எலெக்ஷன் டைம்ல தான். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல நீங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சு வச்சிருந்திருக்கலாம். அந்த டைம்ல இந்திய ரயில்வேயோட ஹைதராபாத் பிரிவு ட்ரோன் மூலியமா ரோந்து பணிகளை அறிமுகப்படுத்துறாங்க. அது ஒரு நிகழ்ச்சியாவே எடுத்து நடத்துறாங்க. சோ இப்படி இந்தியாவில, அதாவது நீங்க தேசிய அளவுல போக வேணாம், உங்களுக்கு தேசிய அளவு அரசியல் வந்து தெரியாது, நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட தமிழகத்திலேயாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஒரு சின்ன ஃபேக்ட் செக் பண்ணாம கூகுள்ல போட்டா நியூஸ் வந்து விழ போகுது. ஸோ அது கூட தெரியாம இதுதான் முதல் தடவை இது வந்து தலைவரே இப்படி பரப்புறாரு அப்படின்னா தொண்டர்கள் வந்து நம்ம என்ன குறை சொல்ல முடியும்? நம்ம நேற்றைக்கு கூட நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். அந்த ஸ்கூல் பேக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே என்னமோ டிவிக்கே ஆட்சிதான் கொடுத்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய விழா, ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. சரி, இப்படி ஸ்டிக்கர் ஒட்டினாலாச்சும் மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்களா, அப்படியாச்சும் மக்கள் வந்து பயனடைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்குமே முட்டுக்கட்டை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சிறப்பு அதிரடிப்படையினால பாதுகாப்பா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அதெல்லாம் தனி மனித ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு முதல் நாளே ஒரே வாரத்துல முடிச்சுட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம கேட்டா கூட இவங்களால என்ன பண்ண முடியும்? 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பெண்கள் பின்னாடி ஒரு காவலர் போய்கிட்டேவா இருக்க முடியும்? இதெல்லாம் தனி மனித ஒழுக்கங்க, அவங்களா திருந்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்து போயிருவாங்க. யாரும் எந்த கேள்வியும் முன்வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல் நாளே இப்படி ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் அது திமுக தான் காரணம், இப்ப என்ன நடந்தாலும் அது அதுக்கு அவங்க தான் காரணம், நீங்களே உங்களை திருத்திக்கோங்க, எதுக்குமே கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்கன்னு பிராக்டிக்கலா பேசுறாங்க. இந்த பிராக்டிக்கல் அப்போ அந்த நாரவாய்க்கு ஏன் தெரியாம போச்சு அப்படிங்கிற கேள்விய மக்கள் வந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே பேச வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள்.